இன்றைக்கி நம்ம ஒரு அரபிக் ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து குனாஃபா. இந்த குனாஃபா வந்து மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது பேசிக்காக அவங்க வந்து குனாஃபா டோ வச்சு பண்ணுவாங்க. அது வந்து தின் நூடுல்ஸ் மாதிரி ஒரு பேஸ்ட்ரி. இங்கே இந்த குனாஃபா டோ அவைலபிள் இல்லாதனால நம்ம வந்து சேமியா யூஸ் பண்ணி இதை பண்ண போகிறோம். சேமியா வாங்கும்போது ரொம்ப தின்னான சேமியா பார்த்து வாங்கணும். ஸோ இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்லிங்க்கு தேவையான க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணணும். இதில் வந்து க்ரீம் சீஸ் ஆட் பண்ணி பண்ணலாம். நான் இந்த ரெசிப்பியில் வந்து க்ரீம் சீஸ் ஆட் பண்ணலை. க்ரீம் சீஸ் ஆட் பண்ணுறதா இருந்துன்னா இதில் வந்து 1.5 கப்பு பால் எடுத்திருக்கேன். இங்கே வந்து 1 கப்பு பால் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரை ரெடியூஸ் பண்ணிடணும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து 1/2 கப்பு க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீம் சீஸ் ஆட் பண்ணாதனால தான் நான் இந்த மெஷர்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு இதெல்லாமே லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு இது ஸ்டிர் பண்ணிவிட்டே குக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் போதும். இது வந்து எல்லாமே கம்பைன் ஆகி நல்லா ஒரு திக்கு க்ரீம் மாதிரி வரும். இது நல்லா க்ரீமி ஆகிடுச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த டைமில் 1/2 கப்பு க்ரீம் சீஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அது மெல்ட் ஆகிறது வரைக்கும் குக் பண்ணால் போதும். இப்போ இந்த நம்ம க்ரீம் நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா திக்காக வந்தாச்சு. இப்போ இதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு அதே மிக்ஸ் பண்ணிவிட்டு மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் 1/4 கப்பு மெல்டட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 350 கிராம் சேமியா ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதில் வந்து பட்டரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த சேமியாவோட எல்லா பீசஸ்லையுமே இந்த பட்டர் வந்து கோட் ஆகணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பினஸும் கிடைக்கும், டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட மெல்டட் பட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது சரியாக வரும். இப்படி உங்களுக்கு கோட் ஆகாத மாதிரி இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை பேக் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரை பேனில் நல்லா பட்டர் கோட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு லேயர் சேமியா சேர்த்து கொடுக்கலாம். இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். இது 7 இன்ச் ஃப்ரை பேனு. இது வந்து நம்ம ஸ்டவ் டாப்பில் தான் பேக் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு ஸ்பாட்டில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கப்போ அல்லது மெஷரிங் கப் அந்த மாதிரி எதையாவது வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை செட் பண்ண வைக்கலாம். இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீம் ஃபில்லிங் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த சைடு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம வந்து இந்த ஃபில்லிங் ஆட் பண்ணணும். ரொம்ப எண்டு வரைக்கும் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம கம்ப்ளீட் க்ரீமும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இது மேலே உங்களுக்கு தேவைப்பட்டால் மொசரல்லா சீஸ் கிரேட் பண்ணி ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதில் ஃபில்லிங் வந்து நிறைய மெத்தடில் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம ரிமைனிங் இருக்கிற சேமியா எல்லாமே இந்த க்ரீமுக்கு மேலே ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த க்ரீம் தெரியாத அளவுக்கு ஒரு தின் கோட்டிங் மேலே கொடுத்தா போதும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்க 350 கிராம்ஸுக்கு இந்த க்ரீம் ஃபில்லிங் எல்லாமே கரெக்டாக வரும். இந்த 7 இன்ச் பேனோட அளவு தான். எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு ஸ்பாட்டில் வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஷேப் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இந்த டைமில் ஒரு அயன் தவா அல்லது ஒரு தோசைக்கல் வந்து நம்ம வந்து சூடு பண்ண வைக்கணும். இது 5 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ஹை ஃப்ளேமில். அது மேலே இந்த குனாஃபா பேன் வச்சுட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது 10 to 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணணும். இப்போ இன்னொரு மெத்தடில் இந்த குனாஃபா பண்ணுறது எப்படின்னு நான் காட்டுறேன். இது வந்து ஓவனில் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 5 இன்ச்சு ரவுண்டு பேன் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஆல்ரெடி கொஞ்சமாக சேமியா வந்து பட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தின் லேயர் வந்து சேமியா ஆட் பண்ணி கொடுத்துட்டு இது மேலே நம்ம மொசரல்லா சீஸ் வந்து கிரேட் பண்ணி வச்சதை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கப் வச்சு இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு மேலே கிரேட் பண்ண மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். கொடுத்துட்டு அது மேலேயும் நம்ம ரிமைனிங் இருக்கிற சேமியா ஆட் பண்ணி கொடுக்கணும். இதையும் ஒரு ஸ்பாட்டில் வச்சு மேலே
கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ஷேப் பண்ணி கொடுத்துட்டு இது 180 டிகிரி ப்ரீஹீட்டட் ஓவனில் ஒரு 15 மினிட்ஸ் அல்லது ஒரு 20 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். இதுவும் ரெடி ஆயிரும். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இன்னொரு மெத்தடில் நம்ம ஃபில்லிங் பண்ணுறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து க்ரீம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணியும் பண்ணலாம். அதில் மோசரல்லா சீஸ் இன்க்ளூட் பண்ணலாம். அல்லது இந்த மாதிரி மோசரல்லா சீஸ் தனியாக வச்சு பண்ணலாம். இப்படி நிறைய மெத்தடில் இது பண்ண முடியும். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து 1 கப்பு சுகர் ப்ளஸ் 1 கப்பு வாட்டர் ரெண்டையும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணணும். இது நல்லா பாயில் ஆனது ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். மற்றபடி இது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியெல்லாம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனாலே போதும். இந்த டைமில் இதில் வந்து ரோஸ் வாட்டர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட்ஸில் எல்லாம் சுகர் சிரப் பண்ணும்போது இந்த ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணால் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கொடுக்குறோம். இது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறது. நம்ம சுகர் சிரப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் வந்து ப்ரஷ் பண்ணி கொடுக்கணும். இது எதுக்குன்னா நம்ம வந்து ஆல்ரெடி குக் பண்ண வச்சுருக்கிற இந்த குனாஃபா வந்து நெக்ஸ்ட் சைடு அதாவது இன்வெர்ட் பண்ணி குக் பண்ணுறதுக்காக தான் நம்ம இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒன் சைடு நல்லா குக் ஆயாச்சு. இது சைடு கொஞ்சம் ஷேப் பண்ணி விட்டுட்டு ஒரு பேனில் நம்ம மாற்றிடலாம். கேர்ஃபுல்லாக வந்து இதை இன்வெர்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு சைடு வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணால் போதும். ஒன் சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இதை மூடி போட்டு ஒரு 4 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் சைடும் நல்லா குக் ஆகிருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும், அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் இன்வெர்ட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இல்லை இந்த பேன்லேயே வச்சு கூட நம்ம வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு பண்ணலாம். இதில் வந்து நம்ம சூடோடவே சுகர் சிரப் ஆட் பண்ணி கொடுக்கணும். இந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் ஹாட்டாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து பிஸ்டாச்சியோஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே ஆப்ஷனல் தான். தேவை இருந்தால் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட்டு. இப்போ நம்ம ஓவனில் வச்சதும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் இன்வெர்ட் பண்ணி நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் பிஸ்டாச்சியோஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ டெலிஷியஸான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மோசரல்லா சீஸ் ஆட் பண்ண குனாஃபா வந்து நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணும்போது ரொம்ப ஷேப்பாக அப்படி வராது. அந்த சீஸ் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். ஆனால் வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புத்தம் புது ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.